மீரா சீஃப் கெஸ்ட் இன்னும் வரலையா? வந்துருவாங்க இரு. ஓகே, கொஞ்சம் இங்கே நிறுத்துங்க. இந்தாங்க. ஓகே. மீரா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். யாரு? இரு, மீரா கேட்டு வரேன். அந்த சேர்லாம் கரெக்டா போடுங்க. ஏய் மீரா, சீஃப் கெஸ்ட் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன். ஓகே. வண்டியை நிறுத்து, முதல்ல ஸ்கூட்டரை மாற்று. என்னண்ணே இவ்வளோ நேரம்? யாரு தம்பி அதை சொல்ல போயிருங்க. ஆட என்னண்ணே நீங்கள் கதை சொல்ல போனேன், கத்திரிக்காய் சொல்ல போனேன், லேட் பண்ணி. சரி வாங்க. எங்கே தம்பி, முதல்ல காசு இருக்கவனா கதை கேட்டுக்கிறாங்க, இப்போ காது இருக்கவனா கதை கேட்குறான்ப்பா. சரி அதை விடுங்க. முதல்ல காலேஜுக்குள்ளே வர்றோமா, அதான் ஒரே கூச்சம். நாங்கள் மட்டும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சு வந்தோம். நாங்களும் முதல் தான் 1-2 பொம்பளை பிள்ளையை பார்த்துருக்கோம். மொத்தமாக இப்படி பிள்ளையை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. சரி பயப்படாதீங்க. என்னப்பா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி, வணக்கம். சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. எங்க வராம போயிருவீங்களோ நாங்க அது நினைச்சோம். எப்படி? நல்ல வேலை. என்னம்மா? ஏங்க சீஃப் கெஸ்ட் யாருங்க? அதை கொடுங்க. நீங்க தான். ஆ இவனா? இல்லவே இல்லை. நானா? குடிங்க. வாங்க. ஆமா சார், நீங்க தான். வாங்க. நான் வந்து வாங்க. நம் கல்லூரி தமிழ் விழாவை சிறப்பிக்க ஒரு புதிய இளைய தலைமுறை எழுத்தாளர் வந்திருக்கிறார். நான் கிளம்ப ஜரவரமாக இருப்பா. அவரை நம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்று மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க. எங்க கல்லூரி. வணக்கம். வாங்க தம்பி, வாங்க. உங்களை பத்தி எங்களுடைய பேராசிரியர் நிறைய சொல்லியிருக்காரு. சரி. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. என்னங்க நீங்க? நமது கல்லூரியின் தமிழ் இலக்கிய விழாவை பெருமைப்படுத்துவதற்காக கவிஞர் கதிரவன் அவர்களை தமிழுக்கு தலைவணக்கம் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறோம். சார் பேசுறதே பெருசு, இதுல தலைப்பு வேறையா? பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. போங்க போங்க தம்பி. கொஞ்சம் தண்ணி வேணும். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த என் தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் என்று சொன்னாலே ழ அழகு. தமிழே, உன்னை விட இந்த அரங்கத்தில் யார் அழகு? தமிழே, நீ எனக்கே எனக்காய் பிறந்தவளா, என் குட்டி இதயத்தில் குடைந்த நிலா. உன் மௌனமே எனக்கு உயிர்க்குரலானது, உன் ஒவ்வொரு வார்த்தையும் திருக்குறளானது. உன் கொஞ்சல் சிரிப்போ ஐம்பெருங்காப்பியம், நீ குலுங்கிச் சிரித்தால் சாவதுதான் சாத்தியம். உன் பாதம் தொட்டுதான் புனிதனானேன், உன் பார்வைப்பட்டுதானடி கவிஞனானேன். உன் பெயர் கேட்டேன் ஆ என்றாய், அடி பெயர் கேட்டதற்கா என் உயிர் தின்றாய். உனக்கு வாழ்நாள் நன்றிகள் நான் சொல்லவா, என்னை இந்த மேடையில் ஏற்றியதே நீ அல்லவா.
ரொம்ப சிறப்பா பேசிட்டீங்க தம்பி. வாழ்த்துக்கள். அதுக்கு ஏரியல் மாட்டணும், அப்பதான் பாடும். இந்த மழையில உனக்கு தண்ணி தாயம் எடுக்குதா? ஏன் கதிர், நீ கவிதை எழுதுறது விட்டுட்டியா? ஏன் கேட்குற? இல்ல, முன்னாடி எல்லாம் எழுதிட்டு இருந்த, நல்லா தானே எழுதுன. தொடர்ந்து எழுதியிருந்தா இந்நேரம் பெரிய ரைட்டரா இருக்கலாம். நான் அப்பவே சொல்லுவேன்ல உன்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு. ஏன் மிஸ் பண்ணிட்ட? அதுக்குள்ள மேரேஜ் அது இதுன்னு நடந்திருக்கும்ல. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. உன் வைஃப் எங்க? உங்க ஊரே வா. நல்லா அழகா இருப்பாளா? ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கா? நோ 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 ஐடியா. இப்போதைக்கு இல்ல. அது ஒரு தொல்லை கதிர், தலைவலி. ஐயோ, அந்த 3வது வீட்டுல மானுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு இடுப்புல ஒண்ணு, கையில ஒண்ணு, வயிற்றுல ஒண்ணுன்னு. ஏன் இப்படி சுமக்கணும்? பொம்பளைக்கு பிரசவம் நடந்தா ஆம்பளைக்கு வலி வரணும். அப்படி ஒரு சிஸ்டம் வந்தா தான் இதெல்லாம் குறையும். அது சரி, டீ குடிக்கலையா? நல்லா இருக்கும், ஏலக்க போட்டிருக்கேன். 3 to 4 தான் எங்க தமிழ் ஸ்டேஷனே எடுக்கும். அதுல தான் நம்ம தமிழ் பாட்டே கேட்க முடியும். ஏன் அவ்வளோ கஷ்டமா? அப்பாடா. தமிழ் பாட்டெல்லாம் வேற ஸ்டைல் ஆயிடுச்சுல்ல? ஆமாம், நிறையவே மாறி இருக்கு. நீயும் ஒரு பெரிய கவிஞராய் இப்படி பாடலாசிரியரா வந்திருந்தா உன் பாட்டும் இந்த மாதிரி கேட்டிருக்கும்ல. வாழ்க்கையில நம்ம நினைச்சது இல்லாம நடக்குது கதிர். நடந்தது நினைச்ச மனசை குழப்பிக்கிறத விட இது நடந்தாலும் ஓகேனா சரியாயிடும். யாரு? அது யாரும் இல்ல. இந்த தெருவில் ஒரு வீடு இருக்கு, 2 பசங்க. ஹரி பாபா ரொம்ப வாழுங்க. காலையில மத்தியானம் நைட்டு தூங்குறப்ப போகையில வரையிலன்னு கணக்கு இல்லாம பெல் அடிச்சுட்டு ஹிம்சை பண்ணுவாங்க. நான் வேணா கேட்கட்டுமா? ஐயோ வேணாம், அடிச்சுட்டு போட்டுமே. 2 தடவை அடிப்பாங்க. யாரும் திறக்கலைன்னா அதுங்க பாட்டுக்கு ஓடிடும். இப்படியே விட்டா எப்படி? அட்லீஸ்ட் கதவு தர சத்தமாவது போட வேண்டாமா? ஐயோ கதிர், நீ போய் கதவு திறந்தேன்னு வச்சுக்கையே, அதுங்க உன்னை பார்த்ததுங்க. இங்க வாயே, கிட்ட வா. உனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல? அது உன்னை பார்த்தா உடனே நேர வீட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும், அம்மா மீராண்டி வீட்டுல யாரும் ஒரு புது ஆளுமா. உடனே அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? யாரு புது ஆளா? ஆமாம்மா, யாருன்னே தெரியல. அப்படியா? ஏ சாந்தாபாய், மீரா வீட்டுல புருஷன் இல்லாத நேரத்துல யாரும் ஒரு ஆள் வந்திருக்கான், கேட்டியா? உன் வீட்டுக்காரோட எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போயிருக்க? பாஸ்போர்ட்டே ரொம்ப போயிடுச்சு. அவ்வளோ ஸ்டாம்பிங்ஸ். கல்யாணம் ஆன புதுசு வேறையா? டோக்கியோ, பாரிஸ், லண்டன், அமெரிக்கான்னு ஒரு ரவுண்டே வந்தாச்சு. அமெரிக்காவில் எங்க? அமெரிக்கால அதான் அதுக்கு பக்கத்துல நியூ ஜெர்சியா? அதே தான். எல்லா நாட்டுக்கும் போய் ஒரே போரு. அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் மீட்டிங் அப்பாயின்மெண்ட்னு போயிடுவாரு. நான் சும்மா ஹோட்டல் ரூம்ல இங்க உட்கார்ந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும். ஆமா, நீ போயிருக்கியா? வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் போக முடியல. ஓஹோ, அப்படியா? நியூ ஜெர்சி ரொம்ப வெயில். அங்கே ஒரே ஐஸெல்லாம் இருக்கும். இருக்கும். ஆனா நாங்க போனப்போ சுத்த வெயில். நல்லா மாட்டிட்டோம். அப்ப இருந்தே வெளிநாடு போறதுன்னா ரொம்ப அலர்ஜி, வெறுப்பாயிடுச்சு. கதிர், என்னதான் சொல்லு, மெட்ராஸ் மெரினால் உட்காந்து சிலு சிலுன்னு காத்து, சுட சுட சுண்டல்னு அப்படியே கடலை பார்க்குற சுகமே சுகந்தா இல்ல? கதிர், உன் கவிஞரோட வித்தையை கொஞ்சம் அவுத்து விட. மீரா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, விடை சொல்றியா? என்ன கேள்வி? இந்த 1 ரூபா காயின் இருக்குல்ல? ஆமா. இது ஆனா பொண்ணா? என்ன இது? ஆனா பொண்ணாவா? நீயே சொல்லு. இந்த காயினும்
உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான். எப்படி 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 இது என்ன? ஆ, இது தலை, இது பூ. தலைக்கு பின்னால பூ. ஸோ பொண்ணு தான். ஆமால. அது மட்டும் இல்லை, ஆ, இன்னொரு மேட்டர் இருக்கு. கை கூட. அப்போ இன்னொரு மேட்ரு என்னது? அந்த கடலில் இருக்குல்ல, ஆமா. அதில் கூட ஆணலை பெண்ணலைன்னு 2 இருக்கு. எப்படி? முன்னால போகிறது பெண்ணலை, பின்னால துரத்திட்டே வர்றது ஆணலை. இந்த ஆணலை பெண்ணலையை துரத்திட்டே வந்து கடைசி வரைக்கும் சேர முடியாம கரையோடவே கரைஞ்சு போயிடுது. ஏய் கதிர், ரொம்ப தத்துவம் பேசுறியே. நீ சினிமால பாட்டு எழுதுனா ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவல்ல?